ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். சந்தோஷம்னா டபுள் சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு தேங்காயில் பூ இருந்துச்சு. பொள்ளாச்சி அம்மம்மா வீட்டுக்கு போனால் நாங்கள் எப்போவுமே தாத்தா பாட்டியோட தோட்டத்துக்கு போயிட்டு தான் வருவோம். நாங்கள் எப்போ போனாலும் தேங்காய் அப்புறம் தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் போகலைனாலும் அண்ணா தாத்தா பாட்டி யார் கோயம்புத்தூர் வந்தாலும் எல்லாமே கொண்டு வந்து தந்துடுவாங்க. காலையில் சமைக்கிறதுக்கு தேங்காய் வேணும்னு தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த தேங்காவை என் தம்பி உரித்தான். எப்போவுமே தேங்காய் என் தம்பி தான் உரிப்பான். ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சா அதுக்குள்ளே பெரிய பூ இருந்துச்சு. அதை சாமிக்கிட்ட வச்சுட்டோம். இன்னொரு தேங்காவை என் தம்பி உரித்தான். உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, டைட்டாக இருக்குதுன்னு சொன்னான். அதை உரித்து உடச்சா அதுலேயும் பூ தேங்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. லேட் ஆனதுனால நானும் என் தங்கச்சி தம்பி 3 பேர் தேங்காயில் இருந்த அந்த பூவை உடச்சி சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு பூ தேங்காய் கிடச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.